வணக்கம். சத்தியம், அதாவது உண்மைக்காக ஒரு மன்னன் எந்த எல்லை வரைக்கும் போவான். தியாகத்தோட உச்சம்னா அது என்ன? இன்னைக்கு நாம பார்க்க போறது ரெண்டு பெரிய சக்திகளோட ஈகோல சிக்கிக்கிட்ட ஒரு மாபெரும் சக்கரவர்த்தியோட கதை. வாங்க இந்த ஆழமான கதைக்குள்ள போகலாம். இந்த கதையோட மையம்னு பாத்தீங்கன்னா அது மூணே விஷயம்தான். ஒரு மன்னன் கொடுத்த வாக்குறுதி, ஒரு முனிவரோட கர்வம், அப்புறம் இது ரெண்டாலையும் உருவான ஒரு பயங்கரமான போட்டி. யோசிச்சு பாருங்க, ஒரு வாக்குறுதிக்காக ஒருத்தர் எதையெல்லாம் இழக்கத் துணிவாங்க. இந்த கேள்விதான் அரிச்சந்திரனோட கதையில நம்மள கடைசி வரைக்கும் கூட்டிட்டு போகுது. நாம இத அரிச்சந்திரனோட கதைன்னு சொன்னாலும் இதுக்கு ஆரம்ப புள்ளியே ரெண்டு சக்தி வாய்ந்த முனிவர்களுக்குள்ள நடந்த ஒரு பெரிய போட்டிதான். அவங்க இல்லன்னா இந்த கதையே இல்ல. இங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வசிஷ்டர், இவர் கடமையையும் பாரம்பரியத்தையும் ரொம்ப மதிக்கிறவர். இன்னொரு பக்கம் விஸ்வாமித்ரர், தன்னோட தவ வலிமைய எப்படியாவது இந்த உலகத்துக்கு நிரூபிச்சிடணும்னு நினைக்கிறவர். இந்த ரெண்டு பேரும் சக்திகளும் மோதிக்கிட்டதுல தான் பாவம் அரிச்சந்திரன்கிற அந்த நேர்மையான மன்னன் ஒரு நம்பவே முடியாத சோதனைக்குள்ள தள்ளப்பட்டான். சரி, இப்போ நம்ம கதையோட ஹீரோ அரிச்சந்திரனை பத்தி பார்க்கலாம். சத்தியத்தையே உயிர்மூச்சா நினைக்கிற அவரோட குணம் அந்த முனிவர்களோட கர்வத்தால எப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சோதனைக்கு உள்ளாச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வாக்குறுதிக்காக எதையெல்லாம் கொடுக்கலாம்? அரிச்சந்திரன் விஸ்வாமித்திரருக்கு கொடுத்த ஒரே ஒரு வார்த்தைக்காக தன்னோட ராஜ்யம், செல்வோன்னு எல்லாத்தையும் ஒரு நொடியில தூக்கி கொடுத்துட்டான். ஆமாங்க, உண்மைக்காக தன்னோட நாட்டையே விலையா கொடுத்தான். ஆனா அவனோட சோதனை அதோட நிக்கல. இன்னும் பாக்கியிருந்த கடனை அடைக்கிறதுக்காக முதல்ல தம் மனைவி சந்திரமதியையும் மகன் லோகிதாசனையும் கடைசியில தன்னையுமே அடிமையா வித்துட்டான். நினைச்சு பார்க்கவே முடியல இல்லையா? சரி, அவனோட புது வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒரு புலையன்கிட்ட அடிமையா விற்கப்பட்டு சுடுகாட்டுல வெட்டியான வேலை செஞ்சான். அவனோட வேலை எரிக்கப்படுற ஒவ்வொரு பிணத்துக்கும் வரி வசூல் பண்றது. எங்கேயோ இருந்த ஒரு சக்கரவர்த்தி இப்போ ஒரு மயான காவலாளி. என்ன ஒரு நிலைமை பாருங்க. இப்போ நாம கதையோட ரொம்ப முக்கியமான மனச உடைக்கிற ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். இங்கேதான் அரிச்சந்திரனோட கடமை உணர்வும் அவனோட தனிப்பட்ட துயரமும் உன்னோட ஒன்னு ரொம்ப கொடூரமா மோதப்போகுது. தர்ப்பைப்புல் சேகரிக்க போன அவனோட ஒரே மகன் லோகிதாசன் பாம்பு கடிச்சு இறந்து போறான். இந்த துயரமான செய்தி தாய் சந்திரமதிய மொத்தமா நிலைக்குலைய வச்சிடுது. சோ இறந்த மகனோட உடம்போட சந்திரமதி அந்த சுடுகாட்டுக்கு வர்றா. ஆனா அங்க காவலுக்கு நிக்கிறது வேற யாரும் இல்ல, அவளோட கணவன் அரிச்சந்திரன். அவள அடையாளம் தெரியாம தன்னோட கடமைய செய்யணும்னு மயானவரியே கேக்குறான். ஆனா அந்த மங்களான வெளிச்சத்துல அவள அடையாளம் கண்டதும் அவன் இதயம் சுக்குநூறா உடையுது. ஆனாலும் ஒரு அப்பாவோட பாசத்தை விட எஜமானனுக்கு செய்ய வேண்டிய கடமைதான் பெருசுன்னு உறுதியா நின்னான். தன்னோட மகன் செத்துட்டாங்கிற துக்கத்துல அரிச்சந்திரனும் தற்கொலை பண்ணிக்கலாம் நினைக்கிறான். ஆனா அப்பவும் யோசிக்கிறான், என் எஜமானனுக்கு துரோகம் செஞ்ச மாதிரி ஆகிடுமேன்னு அந்த எண்ணத்தை கைவிட்டுட்டான். பாருங்க அவனோட சத்தியம் எந்த அளவுக்கு உறுதியா இருந்திருக்குன்னு. சரி, இவ்ளோ சோகத்துக்கு அப்புறம் கதையில ஒரு பெரிய திருப்பம் வருது. நாம இவ்ளோ நேரமா பாத்துட்டு இருந்ததெல்லாம் நாம நினைச்ச மாதிரி ஒரு சாதாரண நிகழ்வு இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தெய்வீக திட்டம் இருந்திருக்கு. இங்கதான் கதையோட மிகப்பெரிய ட்விஸ்ட். அரிச்சந்திரனை விலைக்கு வாங்கினானே ஒரு எஜமானன், அவன் வேற யாருமில்ல, சாக்ஷாத் தர்மத்தின் கடவுளான தர்ம தேவதை தான் அந்த சண்டாளன் உருவத்துல வந்திருக்கான். ஆமா, கடவுளே நேர்ல வந்து அவனோட நேர்மையை சோதிச்சிருக்கார். அந்த நொடியே தேவர்கள் எல்லாரும் அங்க தோன்றினாங்க. அரிச்சந்திரா, இது எல்லாமே உன்னோட சத்தியத்தையும் தியாகத்தையும் சோதிக்கிறதுக்காக நாங்க நடத்தின நாடகம்தான் அப்படின்னு சொல்லி அவன மனசார பாராட்டுனாங்க. உடனே இந்திரன் தேவலோக அமுதத்தை கொடுத்து இறந்த மகன் லோகிதாசனை திரும்பவும் உயிர்ப்பிச்சார். அதோட மட்டும் இல்லாம அரிச்சந்திரன், அவனோட குடும்பம், ஏன் அவனோட நாட்டு மக்கள் எல்லாருக்குமே ஸ்வர்க்கத்துக்கு போற பாக்கியமும் கிடைச்சது. ஹரிச்சந்திரனோட கதை ஒரு வழியா முடிவுக்கு வந்தாலும் இதுக்கெல்லாம் காரணமா இருந்த அந்த ரெண்டு முனிவர்களோட போட்டி இன்னும் முடியல. இப்போ அதனால என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். தீர்த்த யாத்திரைய முடிச்சிட்டு திரும்பி வந்த வசிஷ்டருக்கு அரிச்சந்திரன் பட்ட கஷ்டமெல்லாம் தெரிய வருது. கோபத்துல விஸ்வாமித்திரரை ஒரு கொக்கா மாறும்படி சபிச்சிட்டார். உடனே விஸ்வாமித்திரரும் பதிலுக்கு வசிஷ்டர ஆழிங்கிற ஒரு கடற்பறவையா மாறும்படி சபிச்சிட்டார். இப்போ கொக்கா மாறின விஸ்வாமித்திரரும் ஆழி பறவையா மாறின வசிஷ்டரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டாங்க. அவங்களோட சண்டையால ஒட்டுமொத்த உலகமே அல்லோலப்பட்டது. இத பார்த்த தேவர்கள் எல்லாரும் பயந்து நடுங்கிட்டாங்க. கடைசியில தேவர்கள் எல்லாரும் பிரம்மதேவன்கிட்ட போய் முறையிட்டாங்க. அவரும் தலையிட்டு ரெண்டு பேரோட சாபத்தையும் நீக்கி அவங்களுக்கு பழைய உருவத்தை கொடுத்தார். செஞ்ச தப்பு நினைச்சு வெக்கப்பட்ட ரெண்டு பேரும் ஒரு வழியா சமாதானமானாங்க. இவ்ளோ பெரிய சோதனைகள், தெய்வீக திருப்பங்கள்னு எல்லாத்தையும் பார்த்துட்டோம்.
இறுதியா இந்த கதையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன? அதுதான் முக்கியம். கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான். எதை ரொம்ப காலம் நிலைக்கும்? ஒரு முனிவரோட சக்தியா இல்ல ஒரு மன்னனோட நேர்மையா? அகங்காரம் எப்படி அழிவுக்கு வழிவகுக்கும், ஆனா சத்தியம் எப்படி காலத்துக்கும் நிலைச்சு நிக்கும்னு இந்த கதை ரொம்ப அழகா சொல்லுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை சொல்லுங்க.